மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே, எப்படி எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களோ? ஓகே, நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு, தேர்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு, அதை விட உங்களோட ஓஎல் பரீட்சைக்கு மிக முக்கியமான விஷயம். 10ஆம் ஆண்டிலிருந்து தான் அதிகளவான வினாக்கள் ஓஎல் பரீட்சைக்கு வாரது. அப்போ நாங்கள் தரம் 10ல் 2ஆம் பாடமான வகுத்தல் வர்க்கமூல பெறுமதிகான்றது பார்த்துறாங்க. சரியா? பாடத்துக்கு போவோமா? யாரும் என்ன செய்யணும்? ஒரு ரஃப் சீட்டோ ஒரு ரஃப் காப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கொண்டு நான் இப்போ விளங்கப்படுத்துறத கவனிக்கணும். அதே நேரம் விளங்கப்படுத்தின பிறகுதான் என்ன செய்யணும்? நீங்கள் எழுதணும். கணக்குகள் என்ன மாதிரி, உதாரணங்கள் என்ன மாதிரின்னு பார்ப்போம். சரியா? பார்ப்போம். பாருங்க, முதல் செய்த மாதிரி தான் இதை நீங்களே செய்து பார்க்கலாம். முதல் ஒரு உதாரணம் விளங்கப்படுத்தினேன், அதே மாதிரி இதையும் செய்யுது. வர்க்கமூலம் 9.4249. சரியா? இது இந்த வர்க்கமூல பெறுமதி இலகுவாக காணலாம். பாருங்க, 9.4249. என்ன செய்யணும்? தசத்துக்கு முன்னுக்கு 2 சோடி கட்டுவீங்க. இதில் ஒரு இலக்கம் தான் இருக்கு. தசத்துக்கு பின்னுக்கு 2 சோடி கட்டு. அப்போ இது இலக்கம் விளங்குதா புள்ளியல்? ஓகே, இந்த 9 எந்த நிறைவேற்கம் மட்டும் பார்ப்பீங்க. சொல்லுங்க, எந்த நிறைவேற்கம்? 3 9 3 9 கழிப்பீங்கள் 0. இனி என்ன செய்யணும்? மேலே இருக்கிற 3 2ஆல பெருக்கும். 3 தர 2. இது உங்களுக்கு எழுதணும்ன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி எழுதுறோம். எவ்வளவு? 6. 2 6. இனி இதுல வார இலக்கத்தையும் இங்க வார இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும். தசத்துக்கு நேர தசத்தை குத்தணும். ஓகே, பாருங்க. இனி என்ன செய்வீங்க? இந்த 42 சோடியா ஆக்குவீங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இங்கேயும் 2 இலக்கம், இங்கேயும் 2 இலக்கம். ஏன் 42 முன்னுக்கு 0, அப்ப 42. இப்ப இங்கேயும் 2 இலக்கம், இங்கேயும் 2 இலக்கம். அப்ப என்ன செய்வீங்க? இந்த 6 4க்கு 42க்கு எத்தனை முறை பார்ப்பீங்க? 4க்கு எத்தனை முறை பார்ப்பீங்க? சாரி, 4க்கு அடங்குமோ? அடங்காது. அப்ப என்ன செய்வீங்க? 0, இங்கேயும் 0. அப்ப 60 0ஆல பெருக்கினா என்னது? எப்படியோ 0 தான். என்ன, எந்த இலக்கத்தையும் 0ஆல பெருக்கினா 0. கழிப்பீங்கள் 42. சரியா? இனி என்ன செய்வீங்க? மேலே இருக்கிற 30 2ஆல பெருக்கும். எவ்வளவு? 60. பிறகு இதுல வார இலக்கத்தையும் இதுல வார இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும். சோடியார் ஆக்குவீங்கள் 49 அப்படியே சோடியார் ஆக்குவீங்கள். ஓகே, இப்ப இதுல 3 இலக்கம். என்ன? 6 0 அந்த டேஷன் சேர்த்து இலக்கம் மட்டும் பார்க்கணும். இதுல 3 இலக்கம், அங்கால 4 இலக்கம், ஒரு இலக்கம் கூட இருக்கு. ஒரு இலக்கம் கூட இருக்கு. அப்ப என்ன செய்வீங்க? இந்த 6 42க்கு எத்தனை முறை பார்க்கும்? எத்தனை முறை? 6 7 42. அப்ப 7 போடுவோம். இதுல 7 போட்டுட்டு என்ன செய்யணும்? இந்த 607 7ஆல பெருக்கும். விளங்குதா? 7ஆல பெருக்கினா 7 7 49. 4 மிச்சம் 7 0 0. அப்ப 4 7 6 42. மீதி 0. விளங்குதா? அப்ப என்ன விட வர்க்கமூலம் 9.4249. அதன் பெருமானமா எவ்வளவு? 3.07. ஆகவே இது இந்த வீடு 3.07. விளங்குதோ பிள்ளைகள்? கவனிக்கிறீங்களா இல்ல பிறாக்கு பாக்குறீங்களா? எல்லாரும் கவனிக்கணும். அதே நேரம் என்ன செய்யணும்? நீங்களும் செய்து பார்க்கணும். ஓகே, பாருங்க, அடுத்த வினாவை கவனிங்கோ. அடுத்த வினாவில வர்க்கமூலம் 143.456. சரியா? இதே போலதான், இதே போல ஒரு செய்யுங்க. செய்து என்ன விட என்று சொல்லுங்க பாப்போம். ஓகே, பாருங்க. ஓகே, கவனிங்கோ.
வர்க்கமூலம் 143.456. ஓகே, என்ன செய்வீங்கள்? இந்த தசத்திலிருந்து 2 முன்னுக்கு 2 பின்னுக்கு சோடி காட்டும். அப்ப சொல்லுங்க, எதுல கம்மா வரும்? இதுல வரும். தசத்துக்கு முன்னுக்கு, தசத்துக்கு பின்னுக்கு பார்க்கல 45க்கும் இந்த 6க்கும் இடையில கம்மா வரும். விளங்குதா? ஓகே, இனி என்ன செய்வீங்க? இந்த 1 என்னத்தின் நிறைய வர்க்கம்? ஓர் 1 1 மீதி 0. அடுத்த ஸ்டெப் என்ன? மேலே இருக்கிற 1 2 பெருக்கும். சொல்லுங்க, 1 தர 2 எவ்வளவு? 2. இனி இதுல வார இலக்கத்தையும் இதுல வார இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும். என்ன செய்வீங்க? 43 அப்படியே சோடியார் ஆக்குவீங்கள். ஓகே, இதுல 2 இலக்கம், இங்கேயும் 2 இலக்கம். இந்த 2 4க்கு எத்தனை முறை? 2 முறை. என்ன 2 4. அப்ப நீங்க இதுல 2 போட்டு பாருங்க. 22 2 பெருக்குங்க எவ்வளவு? 44. ஆனா எங்களுக்கு இருக்கிறது வந்து 43. இந்த 43 வந்து 44 43 விட கூடிட்டு எங்களுக்கு கூடக்கூடாது. என்ன பெருக்கைகள் ஒன்றில் சமனாவெல்லாம் அல்லது அதை விட குறைய வரலாம், கூடக்கூடாது. அப்ப என்னத்தை போடுவீங்க? 2 போடலாமா? இல்லை. அடுத்த பொறுமதி, அதை விட குறைஞ்ச பொறுமதி எவ்வளவு? 1. 1 போட்டு பெருக்கி பாருங்க. 21 1 பெருக்கினா எவ்வளவு? 21. கழியுங்கோ 2 4 2 போனா 10. விளங்குதா? இனி என்ன செய்வீங்க? 11 2 பெருக்குங்கோ 22. இதுல வார இலக்கத்தையும் இதுல வார இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும். அதே நேரம் இந்த தசத்துக்கு நேரம் தசத்தை குத்தும். விளங்குதா? ஓகே, பாருங்க. இனி என்ன செய்யுங்க? இந்த சோடியா ரக்கணும். 45 அப்படியே சோடியா ரக்குங்க. ஓகே, இங்க வந்து 3 இலக்கம், அதுல 4 இலக்கம், ஒரு இலக்கம் கூட. அப்ப என்ன செய்வீங்க? இந்த 2 22க்கு எத்தனை முறை என்று பாருங்க. 2 22க்கு 11 முறை. 11 2 22. ஆனா நாங்க 11 போடலாமா? போடக்கூடாது. 0ல இருந்து 9 வரைக்கும் தான் போடலாம். 10 11 மேல போடலாம். 0ல இருந்து 9 வரைவான இலக்கத்தை தான் பாவிக்கலாம். அப்ப என்ன செய்வீங்க? 11 போடலாது. 10 போடலாமா? 10 போடலாது. அடுத்தது எவ்வளவு? 9. 9 போட்டு பாருங்க. 229 9 பெருக்கி பாருங்க. இதை விட கூடக்கூடாது. 2245 விட கூடக்கூடாது. 9 81 8 மிச்சம் 9 18 18 மட்டும் 26 6 எழுதி 2 மிச்சம் 9 18 18 20. அப்ப வெறுமே அப்ப பெருக்கினா எவ்வளவு? இதில் 9 இதில் 9 பெருக்கினா 2061. கழிங்கோ 4. ஓகே, பாருங்க. 143 4 5 6 பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இந்த பெருமானம் வந்து 11.97. சரியா? இது செய்தீங்களா? இந்த விட சரியா வந்ததா? அடுத்த வினா பாருங்க. வர்க்கமூலம் 1764. ஓகே, செய்தீங்களா? வர்க்கமூலம் 1764 பாருங்க. என்ன செய்யணும்? பின்னுக்கு இருந்து 2 2 சோடி கட்டணும். அப்ப எங்க வரும்? இதுல இருக்கும். ஓகே, சொல்லுங்க. 17 எந்த வர்க்கமூலத்துக்கு வரும்? நிறைய வர்க்கம் என்ன வரும்? 4 16 5 25. எது எடுக்கணும்? 4 4 16 கழிச்சா 1. ஓகே, இனி மேலே இருக்கிற 4 2 பெருக்குவீங்கள். என்ன விட 8. இதுல வர்ற இலக்கத்தையும் இதுல வர்ற இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும். சரியா? சோடியா 64 ரக்குவீங்கள். அப்படி 2 2 இலக்கமா ரக்குறோம். ஓகே, அப்ப இங்க 2 இலக்கம், இங்க 3 இலக்கம், ஒரு இலக்கம் கூட. அப்ப என்ன செய்யணும்? இந்த 8 16க்கு எத்தனை முறை பார்ப்பீங்க? 8 16க்கு எத்தனை முறை? 2 முறை. அப்ப இங்க 2 போட்டா இங்க 2 போடுங்க. பெருக்குங்க. 2 4
2 16 கழிச்சா 0. ஆகவே வர்க்கமூலம் 1764. இதன் விடை எவ்வளவு? 42. விளங்குதா? அப்ப இது என்ன ஒரு நிறைவர்க்க எண். அதனாலதான் இது இந்த பெருமானம் வந்து முழு எண்ணில வருது. சரியா? ஆகவே வர்க்கமூலம் 1764 பெருமானம் 42. விளங்குதா? விளங்குதா பிள்ளைகள்? நீங்க என்ன செய்யணும்? மேலும் மேலும் பயிற்சி செய்து பார்க்கணும். சரியா? கவனிங்கோ. அடுத்த வினா வர்க்கமூலம் 3.61. சரியா? என்ன செய்வீங்க? பாருங்க, தசத்துக்கு அங்கால 2 இலக்கம், 3க்கு 1 இலக்கம். அப்ப 3 எந்த நிறைவர்க்கன்? 1 மீதி 2. மேலே இருக்க ஒன்றை 2ஆல பிரிக்கினா 2. இதுல வார இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும். என்ன செய்வீங்க? சொல்லுங்க. இந்த சோடியா 61 ரக்கம். விளங்குதா? தசத்துக்கு நேர தசத்தை குத்துவியல். இங்க 2 இலக்கம், இதுல 3 இலக்கம். என்ன? 1 இலக்கம் கூட. அப்ப என்ன செய்யணும்? இந்த 2 26க்கு எத்தனை முறை என்று பார்ப்பீங்க. 2 26க்கு எத்தனை முறை? 13. 2 26. 13 போடலாமா? போடக்கூடாது. ஏன்? 0ல இருந்து 9 வரையான இலக்கம் தான் போடலாம். சரி, அப்ப என்ன வரலாம்? 9 போட்டு பார்ப்போம். 9 போடுங்க. ஓகே. 9 9 81. 1 8 மிச்சம். 9 2 18. 18 2 26 கழிச்சா 0. விளங்குதா? அப்ப வர்க்கமூலம் 3.61. இதன் பெறுமதி எவ்வளவு? 1.9. விளங்குதா? 1.9. விளங்குதா பிள்ளைகள்? நீங்களும் செய்து பார்க்கணும். ஓகே. நான் செய்யறதை நீங்க படம் பார்க்குற மாதிரி பார்த்து கொண்டிருக்காம நீங்களும் ட்ரை பண்ணாதானே என்ன செய்யும்? உங்களுக்கு விளங்கும், உங்களுக்கு சந்தேகங்கள் வரும். விளங்குதா? ஓகே. பாருங்க, வர்க்கமூலம் 27 2737. பாருங்க. ஓகே. பின்னைக்கு இருந்து 2 2 சோடி கட்டுவீங்க. 27 எந்த நிறைவேற்கிறதுக்கு இடையில வருது? சொல்லுங்க. 5 25 6 6 36. அப்ப எது இருக்கணும்? 5. சரியா? 5 25 மீதி 2. மேலே இருக்கிற இலக்கத்தை 2ஆல பெருக்குவீங்க 10. இதுல வார இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும். இந்த 37 சோடியா இருக்குவீங்க. ஓகே. பாருங்க, இதுல 3 இலக்கம், இங்கேயும் 3 இலக்கம். ஆகவே இந்த 1 2க்கு எத்தனை முறை என்று பார்ப்பீங்க. எத்தனை முறை? 2 முறை. சரியா? 2 முறை. பெருகுங்க. 2 4. சரியா? 0 0 2 204. கழியுங்கோ. 7 4 3 33. சரியா? இனி அங்கால இறக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப என்ன செய்வீங்க? தசங்குத்தி 2 0 சேர்க்கும். சரியா? அந்த 2 0 சேர்த்து இறக்குவீங்க. ஓகே. இனி என்ன செய்வீங்க? மேலே இருக்கிற 52 2ஆல பெருக்கணும். 52 2ஆல பெருக்கினா எவ்வளவு? 104. இதுல வார இலக்கம் கண்டுபிடிக்கணும். விளங்குதா? இதுல பாருங்க, மொத்தம் 4 இலக்கம், இங்கேயும் 4 இலக்கம். அப்ப என்ன செய்யணும்? இந்த முதலாவது 1 3க்கு எத்தனை முறை? 3 முறை. அப்ப இதுல 3 போட்டு பெருக்கி பாருங்க. 3 9 3 12க்கு 2 எழுதி 1 மிச்சம். 3 0 அப்ப 1 3 3. கழியுங்க. 10ல 9 போனா 1, 9ல 2 போனா 7, 2ல 1 போனா 170. இனி என்ன செய்வீங்க? ரக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 0 சேர்த்து அந்த 2 0 சேர்த்து ரக்கும். ஓகே. விளங்குதா? பாருங்க, இனி 523 2ஆல பெருக்கினா 1046. 1046. இனி இதுல வார இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும். இங்க 5 இலக்கம், இங்கேயும் 5 இலக்கம். ஆகவே இந்த
ஒன்றுக்கு எத்தனை முறை என்று பார்ப்பீங்க ஒரு முறை அது அப்படியே பெருக்கி மிச்சத்தை கழிப்பீங்க அப்ப வர்க்கம் மூலம் 2737 இது இந்த பெருமானம் எப்படி வருது பாருங்க 52.31 விளங்குதா அப்ப வர்க்கம் மூலம் 2737 பெருமானம் 52.31 விளங்குதா பிள்ளைகள் வடிவா கவனிக்கணும் சரியா நீங்களும் செய்து பார்க்கணும் பாருங்க அடுத்த வினாவை கவனிங்கோ வர்க்கம் மூலம் 3.421 ஓகே இதற்கா செய்யுங்க பாப்பா நீங்கள் இருக்கா எப்படி செய்யறது பாருங்க எல்லாரும் செஞ்சு ஒரு அப்படியே சொல்லுங்க பாருங்க வர்க்கம் மூலம் 3.421 ஓகே என்ன செய்வீங்க தசத்துக்கு முன்னுக்கு 2 சோடி கட்டணும் தசத்துக்கு பின்னுக்கு 2 சோடி கட்டணும் அப்ப எதுல காம வரும் இதுல ஓகே அப்ப சொல்லுங்க 3 எந்த நிறைவர்க்கன் 1 2 4 அது 4 வந்து 3 விட கூடிட்டு அப்ப என்ன செய்யணும் 1 1 அதுதான் இருக்கும் 2 4 எடுக்கலாமோ இல்லை ஆகவே 1 1 மீதி 2 சரியா தசத்துக்கு நேர தசத்தை கொடுத்துங்க இந்த 2 இலக்கத்தையும் சேர்த்து சோடியா ரக்கணும் விளங்கோ ஓகே இனி 1 2 பிரிக்கினா 2 இதுல வார இலக்கத்தையும் கண்டுபிடிக்கும் பாருங்க இதுல 2 இலக்கம் என்ன இந்த 2 இந்த டேஷ்லயும் ஒரு இலக்கம் பேர் போட்டு நச்சு கொண்டு செய்யணும் விளங்குதா அப்ப 2 இலக்கம் இதுல 3 இலக்கம் ஒரு இலக்கம் கூட இருக்கு விளங்குதா அப்ப என்ன செய்யணும் இந்த 2 24க்கு எத்தனை முறை என்று பாருங்க 2 24க்கு எத்தனை முறை 12 முறை 12 24 ஆனா 12 போடலாமோ போடக்கூடாது ஏன் நாங்க சொன்னாங்களே என்ன சைவர்ல இருந்து 9 வரைக்கும் தான் போடலாம் அதுக்கு மேல போட இல்ல அப்ப என்னத்தை போட்டு பார்ப்பீங்க 9 போட்டு பாருங்கோ அப்ப 29 9ஆல பெருக்குங்கோ 242 விட கூடாது சரியா 242 விட கூடாது அப்ப என்ன செய்வோம் பெருக்கி பாருங்க 242 விட கூட வரும் அப்ப 8 போடும் பெருக்குங்கோ 8 64 4 எழுதி 6 மிச்சம் 2 16 மாறும் 22 ஓகே கழியுங்க 12 8 3 2 1 18 ஓகே இனி அங்க 2 தான் சோடியா ரக்கணும் ஆனா இங்க இருக்கிறது ஒரு இலக்கம் அப்ப ஒரு சைவரை சேர்த்து இந்த சேர்த்து 10 அப்படியே ரக்கணும் விளங்குதோ இனி 18 2ஆல பெருக்குவீங்க 18 2ஆல பெருக்கினா 36 இதுல வேற இலக்கத்தையும் கண்டுபிடிக்கும் சரி இந்த கோட்டுக்கு கீழுக்கு தான் எல்லாம் எழுதணுமே இந்த கோட்டுக்கு இது கீழே வேற இருக்கு இந்த கோட்டுக்கு இது கீழே இருக்கு ஓகே அப்ப இதுல 3 இலக்கம் இதுல 4 இலக்கம் ஒரு இலக்கம் கூட அப்ப இந்த 3 18க்கு எத்தனை முறை என்று பாருங்க எத்தனை முறை 3 12 5 15 6 18 6 போட்டு பாப்பியல் கூட வேற இருக்கும் 5 போட்டு பாருங்க இதை விட கூட வேற இருக்கும் 4 போடுங்க 4 போட்டு பெருக்குங்க 2 16 6 எழுதி ஒரு மிச்சம் 6 24 மொண்டு 25 5 எழுதி 2 மிச்சம் 3 12 2 14 விளங்குதோ நீங்க இப்படியே கழிச்சு போய் எங்களுக்கு தசத்துக்கு அங்கால 2 இலக்கம் வந்தா ஓகே சரியா அவன் சொல்லுவான் கேள்வியில சொல்லுவான் 2 தசமதானத்திற்கு மட்டும் தட்டுக சரியா அப்படி கேட்பான் அப்ப தசத்துக்கு அங்கால 2 இலக்கம் கண்டா சரி அப்ப என்ன விட 1.84 1.84 இதுக்குரிய விட சரியா ஓகே விளங்குதா ஆகவே வர்க்கமூலம் 3.421 இதனுடைய வர்க்கமூல பெறுமதி 1.421
84 விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, நீங்களும் செய்து பார்க்கணும். அடுத்த உதாரணத்தை பாருங்க. அடுத்த உதாரணம் வர்க்க மூலத்துக்குள்ள 741.47 அப்ப என்ன செய்யணும்? தசத்துக்கு முன்னுக்கு 2 2 சோடி கட்டுவீங்க, தசத்துக்கு பின்னுக்கு 2 2 சோடி கட்டும். ரைட், எல்லாரும் படியா கவனிங்க. வர்க்க மூலம் 741.4729. ஓகே, தசத்துக்கு முன்னுக்கு 2 2 சோடி கட்டிவேல், இதுல காம தசத்துல இருந்து பின்னுக்கு 2 2 சோடி கட்டியல், அப்ப இதுல காம விளங்கு. இந்த சோடி கட்டுறது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம நீ ஜம்ப் செய்யலாம். அப்ப இந்த 7 எந்த நிறைவர்க்க எண்ணுக்கு வரும் சொல்லுங்க? 2 4 3 9. அப்ப இதை எடுக்கணும் 10 2 4 கழிப்பீங்க 3, அங்க இருக்கிற 2 மேல இருக்கிற 2 இந்த சரியா 2ஆல பெருக்குறீங்க. பெருக்கினா 4, இதுல வர்ற இலக்கமும் இதுல வர்ற இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும். என்ன செய்வீங்க? இந்த 41 சோடியா இறக்குவீங்க. ஓகே, பாருங்க, இதுல 2 இலக்கம், இதுல 3 இலக்கம். அப்ப என்ன செய்யணும்? ஒரு இலக்கம் கூட இருக்கு. அப்ப இந்த முதலாவது இந்த 2க்கையும் இந்த முறை என்று பார்க்கணும். இந்த 4 34க்கு எத்தனை முறை என்று பார்ப்பீங்க? எத்தனை முறை பாருங்க, 7 போட்டு பாருங்க. 7 7 49, 9 எழுதி 4 மிச்சம், 7 28, 28 4 10. ஓகே, கழியுங்க. 329ன்றது 342 விட குறைவு. பாருங்க, கழியுங்க. ஒரு எண்ணத்தை 11, 11ல் 9 போனா 2, 3ல் 2 போனா 1. பாருங்க. ஓகே, இனி என்ன செய்வீங்க? தசத்துக்கு நேர தசத்தை குத்துவீங்க. இந்த 47 சோடியா இறக்கும். சரியா, சோடியா இறக்குவீங்க. இனி என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப், மேலே இருக்கிற 27 2 அளவு இருக்கும். 27 2 அளவு இருக்கு. சொல்லுங்க. 7 14 ஒரு மிச்சம், 4 3 5 54. சரியா, இதுல வர்ற இலக்கத்தையும் இதுல வர்ற இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும். பாருங்க, இதுல மொத்தம் எத்தனை இலக்கம்? 5 4, இந்த டேஷையும் சேர்த்து 3 இலக்கம், இங்க 4 இலக்கம். ஆக ஒரு இலக்கம் அதிகம். அப்ப இந்த 5 12க்கு எத்தனை முறை என்று பார்ப்பீங்க? எத்தனை முறை? 2 முறை. அப்ப 2 போட்டு பார்ப்பீங்க. பெருக்குங்க. என்ன செய்யணும்? 542 2ஆல பெருக்கீங்க. 2 4 8 2 10. சரியா, கழியுங்க. 3 4 8 போகாது, 14, 14ல் 8 போன 6 1 163. சரியா, அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? 272 2ஆல பெருக்கும். 272 2ஆல பெருக்குங்க. பாருங்க, 4 7 14 4 ஒரு மிச்சம், 4 3 5 544. இதுல வர்ற இலக்கத்தையும் இதுல வர்ற இலக்கத்தையும் கண்டுபிடிப்போம். சரி, இதுல மொத்தம் இந்த 2 இலக்கத்தையும் சேர்த்து இறக்குவீங்க. 29. இதுல பாருங்க, மொத்தம் 4 இலக்கம், இதுல 5 இலக்கம், ஒரு இலக்கம் கூட இருக்கு. அப்ப இந்த 5 16க்கு 2 இலக்கத்துக்கு எத்தனை முறை என்று பார்ப்போம்? 3 15. சரி, அப்ப இதுல 3 இதுல 3 பெருக்குங்க. 3 9 3 12 2 ஒரு மிச்சம், 3 12 3 13க்கு 3 ஒரு மிச்சம், 3 15 3 16 கழிச்சா மீதி 0. விளங்குதா? ஆகவே வர்க்கமூலம் 741.47229. இது இந்த வர்க்கமூல பெறுமதி என்னென்று வருது எங்களுக்கு? கவனிங்க, என்னென்று வருது? 27.23. விளங்குதா பிள்ளைகள்? செஞ்சு பார்த்தீங்களா? இதுக்கு ஒரு ஆன்சர் வந்ததா உங்களுக்கு? உங்களுக்கு விளங்குதா? முதல்ல படிப்பிக்கிறது நீங்க செய்து பார்த்தீங்களா?
விளங்குதா? ஓகே ஓகே குட் குட். ஓகே பாருங்க, இப்போ இது வந்து இலகுவான பிள்ளைகள். பாருங்க, தசத்திலேருந்து முன்னுக்கு 2 2 ஜோடி கட்டினா, தசத்திலேருந்து பின்னுக்கு 2 2 ஜோடி கட்டினா, மிச்சம் எல்லாமே என்னது வளமையான மாதிரி, வளமையான ஸ்டெப் தான். ஓகே, அடுத்த வினா. ஓகே, இந்த வினா வந்து உங்களுக்கு என்னது உங்களோட பயிற்சி புத்தகத்தில் இருக்கிற பயிற்சி 2.2. ஓகே, 10ஆம் ஆண்டு 2ஆம் படத்தில் இருக்கிற பயிற்சி 2.2 கவனிங்க. சரியா? இதை நீங்கள் என்ன செய்யணும், செய்து பார்க்கணும். சார் அடுத்த வகுப்பில் இதை விளங்கப்படுத்துகிறோம். ஓகே, கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.